தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இது முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு ப்ரோக்ராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய போதனைகள் என்ன, அவருடைய வழிமுறைகள் என்ன, அவர் செய்த கிரியைகள், அற்புதங்கள், அவர் உண்டு பண்ணின மீட்பு, இவைகளால் நமக்கு இன்று நம் வாழ்வில் எப்படிப்பட்ட பிரயோஜனங்கள் உண்டாகிறது, எப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகிறது, இவைகளை குறித்த ஒரு போதனை தான் இந்த ப்ரோக்ராம். ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் அறியாதவர்கள் என்றால் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு சரியான ப்ரோக்ராம். ஏன்னா இங்கே இயேசுவை குறித்து பைபிளிலிருந்து அப்படியே எடுத்து போதிக்கிறோம். நாங்கள் சொந்தமாக எதையும் கூட்டுறதில்ல, நாங்களாம் எதையும் குறைக்கிறதில்ல, நாங்கள் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் ஆட் பண்ணுறதில்ல. ஆண்டவராக இயேசுவை குறித்து பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை உங்களுக்கு போதிக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் தொடர்ச்சியாக கேட்டிங்கன்னா மெய்யாகவே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். அதே போல் பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசம் வளரும். இயேசுவை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வீர்கள். ரொம்ப முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு எப்படி நீங்கள் அறிமுகப்படுத்துவது, மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து நீங்கள் எப்படி போதிப்பது, அவரை குறித்து பகிர்ந்து கொள்வது என்று கற்றுக்கொள்வீர்கள். அதற்காக ஆயத்தம் பண்ணப்படுவீர்கள். அதனால் நீங்கள் ஆல்ரெடி இயேசுவை அறிந்தவர்கள்னாலும் சரி, இயேசுவை அறியாதவர்கள்னாலும் சரி, நீங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலமாக பிரயோஜனப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முதலாவது ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, சர்வ லோகத்துக்கும் நீரே நியாயாதிபதி. பிதாவே, மாம்சமான யாவருக்கும் தேவன். பிதாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு மாபெரும் வெளிச்சம் எங்கள் அனைவருக்கும் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நாம் இதுவரைக்கும் இந்த ப்ரோக்ராமில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த 4 பிரதானமான வெளிப்பாடுகளை குறித்து தியானித்தோம். புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்கள் இருக்குது. மத்தேயு, மார்க், லூக்கா மற்றும் யோவான். இந்த 4 சுவிசேஷங்களும் இயேசுவை குறித்த 4 பிரதானமான வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கின்றன. இந்த வெளிப்பாடுகளை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த சுவிசேஷங்களை படித்தா அந்த சுவிசேஷங்கள் உங்களுக்கு நல்லா விளங்கும். இயேசுவை குறித்த போதனைகள் நல்லா விளங்கும். அதிலிருந்து அதிகமான நன்மைகளையும் வெளிச்சத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் முதல்ல இந்த 4 வெளிப்பாடுகளை குறித்து பார்த்தோம். முதலாவது வெளிப்பாடு, இயேசு நித்திய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த நித்திய தேவன், இட்டர்னல் காட். ரெண்டாவது, இயேசு தேவகுமாரன், ரைட், பரலோக பிதாவின் தேவகுமாரன். மூன்றாவது, இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியா, ஆபிரகாமின் வித்தாக தாவீதின் குமாரனாக இருக்கும் வாக்கு பண்ணப்பட்ட மெசியா. நான்காவது, இயேசு மனுஷகுமாரன். அவர் தேவனாக இருந்தும் இந்த பூமிக்கு வரும்போது தன்னுடைய தெய்வீக வல்லமைகளை எடுத்து வச்சுட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார், வாழ்ந்தார், பாடுபட்டார், மரித்தார், மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டு பண்ணினார். இந்த 4 வெளிப்பாடுகளை குறித்து இதுவரைக்கும் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை, அவருடைய போதனைகள், இவைகளெல்லாம் தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நான் வேணும்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இப்போ நான் போதிக்க போகிறதில்ல. ஏன்னு சொல்கிறேன், 2 காரணங்கள் இருக்குது. மொதல் காரணம் பார்த்திங்கன்னா, இயேசு தேவகுமாரன், இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியா, இந்த 2 காரியங்களை போதிக்கும் போதும் இயேசுடைய பிறப்பை குறித்து அதிகமாக ஆல்ரெடி
பார்த்துருக்குறோம். அது ஒரு காரணம். ரெண்டாவது, கிறிஸ்மஸ் காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் அதை சுற்றி நடந்த அந்த ஈவெண்ட்ஸ், அந்த காரியங்களை குறித்தும் நல்லா டீட்டெயில்டாக அப்போ நம்ம அந்த கிறிஸ்மஸ் காலங்களில் போதிப்போம். ரைட். அதனால் இப்போ நம்ம அந்த பிறப்பை குறித்த அந்த காரியங்களை நம்ம இப்போ கவனிக்க போகிறதில்ல. டைரெக்டாக அவருடைய அந்த சைல்ட்ஹுட், ரைட், அவர் சிறு பிள்ளையார் இருக்கிறதுலேருந்து அவர் ஒரு நல்ல வாலிபனாக மாறி அந்த ஊழியத்துக்குள்ளே நுழையிற வரைக்கும் நடந்த காரியங்களை இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போதனை. இதில் ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். தொடர்ச்சியாக அட்லீஸ்ட் ஒரு 2 வாரமாவது அது குறித்து நம்ம போதிப்போம். நல்லா கவனமாக கேளுங்க. அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, லூக்கா 2ஆம் அதிகாரம் 39 மற்றும் 40வது வசனங்களை வாசிப்போம். இதான் நம்ம இந்த டாப்பிக்கு டெக்ஸ்ட். இயேசுடைய அந்த சிறுபிள்ளை அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அவருடைய சைல்ட்ஹுட், அதை குறித்த டெக்ஸ்ட் இதுதான் நம்மளுக்கு. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். அதாவது மரியாளும் யோசேப்பும் நாசரேத்துக்கு திரும்ப போனாங்க. பிள்ளை வளர்ந்து, அதாவது இயேசு வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இதே அதிகாரத்தில் அந்த கடைசி வசனத்தையும் வாசிச்சிருவோம். இது இயேசு 12 வயசில் ஆரம்பித்து அவர் 30 வயசில் ஊழியத்துக்குள்ளே நுழையிற வரைக்கும் நடந்த காரியங்களின் ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வாசிப்போம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், பைபிள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கர்த்தர் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் தெரிந்தெடுத்து கொடுத்த வெளிப்பாடுகள் தான் இந்த பைபிளில் இருக்குது. இயேசுடைய அந்த அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அநேக காரியங்கள் நடந்திருக்கும். அவருடைய டே டு டே லைஃப்பில், ரைட், எவ்வளவோ நடந்திருக்கும். அவர் வாலிபனாக இருக்கிற காலத்துலேயும் என்னென்னமோ நடந்திருக்கலாம், ரைட். ஆனால் அவருடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கை குறித்தும் நமக்கு எந்த டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கொடுக்கப்படலை. அதுக்கு பதில் ஆவியானவர் சுருக்கமாக ஒரு கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துருக்கார். அந்த 40ஆம் வசனத்துலேயும் அதே மாதிரி கடைசி 52வது வசனத்துலேயும் ஒரு சின்ன கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துருக்கிறார். நம்ம பார்த்தோம் போன வாரம் பார்க்கும்போது, பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை குறித்து பேசும்போது, அவருடைய ஊழியத்தை குறித்து பேசும்போது, தேவன் அவரோடு இருந்தார், அவர் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார், வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார், நன்மைகளை செய்கிறவராக சுற்றித் திறந்தார், பிசாசினால் வாதிக்கப்பட்டவர்களை குணமாக்கினார் அப்படின்னு சுருக்கமாக சொல்லிடுறார். 3.5 வருஷம் அவர் பண்ண ஊழியத்தை, ரைட், அந்த 1-2 வரியில் சொல்லி முடிச்சிடுறார், ரைட் இல்லையா. கர்த்தர் பைபிள் பூரா நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் இப்படி பேசுகிறத நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்களில், ரைட், பல காரியங்கள் நடந்திருக்குது, ரைட். சில சமயம் நம்ம ஆதியாகமத்தை படிக்கும்போது அது என்னமோ அடுத்தடுத்து உடனே நடந்த மாதிரி நினைக்கிறோம். அப்படி கிடையாது பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆதாமை உருவாக்கி ஆசீர்வதிக்கிறாரு, ஆளுகையை கொடுக்குறாரு, அதிகாரத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு, ரைட், அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி கொடுக்குறாரு. அங்கே ஆதாம் அங்கே வாழ ஆரம்பிக்கிறாரு. நடுவில் கர்த்தர் அந்த மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு மனைவியை கொடுக்குறாரு. அப்புறம் கட்டளையை கொடுக்குறாரு. அவன் கீழ்ப்படிய வேண்டிய அந்த கட்டளையை கொடுக்குறாரு. அப்புறம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அந்த சோதனை, இந்த வீழ்ச்சி, இதெல்லாம் போதிக்கப்படுகிறது இல்லையா. இதெல்லாம் இப்போ வாசிக்கும்போது என்னமோ டக்குன்னு அப்படியே நடந்துட்ட மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஆனால் அப்படி கிடையாது பாருங்க, ரைட். அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு மத்தியிலும் ரொம்ப நாள் கடந்து போகுது. ஆனால் பைபிளில் அந்த காலகட்டங்களை குறித்த அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கல. எதெல்லாம் நமக்கு தேவையான வெளிப்பாடுன்னு அவர் நினச்சாரோ அந்த வெளிப்பாடுகளை தெரிந்தெடுத்து சூஸ் பண்ணி டெலிபரேட்டாக, ரைட், இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு தேவை, இது அவசியம், அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி தெரிந்தெடுத்து நமக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் இதே மாதிரி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்தும் பார்க்கலாம்.
நீங்கள் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்து தேரான்றவருக்கு பிறகுறாரு. பிறந்து வந்து ஒரு 45லேருந்து 50 வருஷம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை குறித்த ஒத்த டீட்டெயில் கிடையாது நம்மளுக்கு. ரைட், அவர் கல்யாணம் ஆச்சுன்ற ஒரு டீட்டெயில் மட்டும்தான் கொடுக்குறாரு கர்த்தர். ரைட், சாராய் அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணார். அந்த சாராய்க்கு வந்து பிள்ளை கிடையாது, மலடியாக இருந்தாள். ரைட், இவ்வளோ தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்த டீட்டெயில். ஒரு 45-50 இயர்ஸ் அவர் வாழ்க்கையை குறித்து ஒன்றுமே கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. ரைட், அவங்க வசித்த ஊர், அவனுடைய திருமணம், அவனுக்கு பிள்ளை இல்லை. ரைட், ஒரு 45-50 இயர்ஸுக்கு இதுதான் அவன் வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்ட காரியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி அவங்க வந்து அவங்க அப்பா ஆபிரகாம், சாராய், அப்புறம் லோத்து இவங்கெல்லாம் கிளம்பி ஆரானுக்கு வரைக்கும் வர்றாங்க. ஆரானில் தங்குறாங்க. அது என்னமோ அவங்க ஒரு 2 நாள் தங்கின மாதிரி இருக்குது. அங்கே வாசித்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக பாருங்கள், ஒரு 20 வருஷம் அங்கே தங்கியிருக்கிறாங்க ஆரானில், அட்லீஸ்ட் 20 வருஷம். ரைட், அதே மாதிரி அவர் வந்து கானான் தேசத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கேட்டு அவர் கிளம்பி வர்றாரு. எங்கே ஊர், கல்தேயர் தேசத்தில் ஊர் பட்டணத்தில் அவர் வசிக்கும்போது கர்த்தர் அவருக்கு தோன்றி, உன் தேசம், உன் இனம், தாப்பன் வீட்டெல்லாம் விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இல்லையா. அந்த வாக்குத்தத்தம் வந்து அவர் அங்கே இருக்கும்போது, கல்தேய பட்டணத்தில் இருக்கும்போதே சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். சரி, அதனால் அதை நம்பி ஆபிரகாம் வந்து மறுபடியும் ஆரானில் இருந்து கிளம்பி கானான் தேசத்துக்குள்ளே வர்றாரு. வரும்போது அவருக்கு 75 வயசு. ரைட், 25 வருஷம். அதை குறித்த டீட்டெயில் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கொடுக்கல பாருங்கள் பெருசாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு 11 வருஷம், 75 வருஷத்துலேருந்து 75 வயசுலேருந்து 11 வருஷம் வரைக்கும் அந்த 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சில காரியங்கள், அப்புறம் 14ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ், இவ்வளோ தான். ரைட், 16ஆம் அதிகாரம் வரும்போது அவருக்கு 86 வயசு ஆகுது. அப்போ வந்து இஸ்மவேல் பிறகுறான் 86 வயசில். ரைட், அடுத்து பார்த்திங்கன்னா 17ஆம் அதிகாரம் 99 வயசில் ஆரம்பிக்குது. 13 வருஷத்தை குறித்து ஒத்த டீட்டெயில் கிடையாது, ஒரு வார்த்தை கிடையாது. ரைட், புரியுதா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈசாக்கு பிறந்ததுக்கப்புறம் ஆபிரகாம் 75 வருஷம் இருந்தார். எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 75 வருஷம். ஆனால் அந்த 75 வருஷத்தில் கர்த்தர் எந்த காரியங்களெல்லாம் நமக்கு சொல்கிறாரு? சாராளோட மரணத்தை குறித்து சொல்கிறாரு, ஈசாக்குடைய அந்த பலி இல்லையா அதை குறித்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்மவேல் வந்து அனுப்பப்படுறான் இல்லையா, அதை பிரிஞ்சு அனுப்பப்படுறான். ஈசாக்குடைய பிறப்பு, இஸ்மவேல் வந்து அனுப்பப்படுறான். அப்புறம் ஈசாக்குடைய அந்த பலி இல்லையா, கர்த்தர் வந்து ஈசாக்கு பலி கொடுக்க சொல்கிறார் இல்லையா, அந்த ஈவெண்ட்டு, சாராளுடைய மரணம், ஈசாக்குடைய திருமணம், ஆபிரகாம் மரித்து போகிறான். அடுத்து ஒரு 4-5 ஈவெண்ட்டு மட்டும்தான் அங்கே குறிப்பாக கர்த்தர் எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார் 75 வருஷத்தில். ஸோ இதுதான் பைபிளுடைய முறை. நீங்கள் அதனால் இயேசுவை குறித்து நம்ம இங்கே புதிய ஏற்பாட்டில் படிக்கும்போது அது என்னமோ ஒரு ஸ்ட்ரேஞ்சு மேட்டர் மாதிரி நினைக்காதீங்க. என்ன கர்த்தர் ஏன் இயேசுடைய அந்த வாலிப பிரயாத்தை குறித்த ஒரு ஃபுல் டீட்டெயில் நமக்கு ஏன் கொடுக்கல? அவர் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஏன் வந்து அவர் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் அவருடைய வாழ்க்கையை குறித்து அட்லீஸ்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பயோகிராஃபி சைஸ்லையாவது ரைட் நமக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் அப்படி கொடுக்கல அப்படின்னு வந்து ஒரு சில கேள்விகள் எழும்பும் இல்லையா. இதான் காரணம். இது வந்து கர்த்தருடைய பேட்டர்ன். நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த விதமாக தான் செயல்படுறாரு. நோவா 500 வருஷம் பூமியில் இருந்தார். அந்த கர்த்தர் வந்து அவர் கூட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை குறித்து ஒத்த டீட்டெயில் கிடையாதுங்க. அவர் பிறந்தார், அவருக்கு பேர் வச்சாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த 500 வருஷத்துலேருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 400 வருஷத்துக்கிட்ட வாழ்கிறாரு. அதை குறித்தும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம், அவர் கப்பல் கட்டினார், அந்த பேழையை கட்டினார். அவர் வந்து அப்புறம் இறங்கி வந்ததுக்கப்புறம் கர்த்தருக்கு பலி கொடுத்தாரு. அப்புறம் அந்த அவர் வந்து அந்த குடிச்சு வெறிச்சு இருந்தார்ல, அந்த ஒரு சம்பவம், கர்த்தர் அவரோடு பண்ண அந்த உடன்படிக்கைகள், சொன்ன கட்டளைகள், இவ்வளோ தான் கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்த 400 வருஷத்தில்.
அதனால் நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்னா, இது வந்து ஒரு பிப்ளிக்கல் பேட்டர்ன். இது வந்து நீங்கள் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கர்த்தர் இவ்வளோ தான் கொடுத்துருக்குறான்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் இஸ் த வே காட் ஸ்பீக்ஸ். கர்த்தர் இந்த விதமாகத்தான் அவர் பேசுகிறார். அவர் நமக்கு எதெல்லாம் முக்கியம் நினைக்கிறாரோ அந்த சங்கதிகளை மட்டும்தான் எடுத்து நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வெளிச்சத்தை தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த பைபிள் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். அதில் இருக்கிறத நீங்கள் வாசிக்கும்போது நல்லா பயபக்தியோடு வாசிக்கணும். ஏன்னா கர்த்தர் வந்து டெலிபரேட்டாக சூஸ் பண்ணி தெரிந்தெடுத்து கொடுத்த சத்தியங்கள் இந்த பைபிளில் இருக்கிறதுலாம். அதனால் அதை வாசிக்கும்போது நல்ல ஒரு பயபக்தியோட ஜெபத்தோடு வாசிங்க. எப்போ பைபிள் வாசித்தாலும் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் பைபிளை வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இங்கே 40ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். பிள்ளை வளர்ந்து, இது வந்து அவருடைய இயற்கையான வளர்ச்சியை குறித்து பேசுது. சரீர வித பிரகாரமாக அவர் வந்து வளர்றார். எல்லா பிள்ளைங்களும் வளர்கிற மாதிரி அவரும் வளர்றார். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். ஆவியினை பலன் கொண்டு உள்ளான மனிதன். அவனுடைய மனுஷன் வந்து 3 பகுதியாக இருக்கிறான்: ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ உள்ளான மனிதனாகிய அந்த ஆவியில் பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இதெல்லாம் நமக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, இயேசு எப்படி மனுஷகுமாரனாக இந்த பூமியில் வாழ்ந்தார்ன்றது இந்த வசனம்லாம் நமக்கு காமிக்குது. பாருங்கள், அவர் ஏன் ஆவியில் பலன் கொண்டு பிகேம் ஸ்ட்ராங் இன் ஸ்பிரிட், பலன் அடைந்தார். பாருங்கள், அவர் தேவனாக இந்த பூமிக்கு வந்திருந்தால் அவர் பலன் அடையணும்லாம் அவசியம் இல்லை. அவர் தான் பலத்திற்கு ஊற்று. அவர் கொடுக்குற பலத்தில் தான் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். அவர் கொடுக்குற பலத்தில் தான் இந்த பூமி, இந்த சர்வலோகமும், இந்த யூனிவர்ஸ் மொத்தமுமே இயங்குது. அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் தான் எல்லாம் தாங்கப்படுகிறது. அவர் தான் நட்சத்திரங்களுக்கெல்லாம் தொடர்ந்து இருக்கும்படி, நிலைத்திருக்கும்படி அவைகளுக்கெல்லாம் பலன் கொடுக்குறார். ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கலாம் இதெல்லாம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவர் வந்து தேவனாக வந்திருந்தால் இந்த வசனம் வந்து அவருக்கு பொருந்தது. ஆனால் அவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்ததுனால இப்போ நம்மளாம் எப்படி ஆவியில் பலப்படணுமோ, நம்மளாம் எப்படி ஞானத்தினால் நிரம்பணுமோ, தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளணுமோ, அதே விதத்தில் தான் அவரும் பெற்றுக்கொண்டார். ஏன்னா பைபிள் சேஸ் தட் ஜீசஸ் வாஸ் பார்ன் அண்டர் த லா. அவர் நியாயப்பிரமாணத்துக்கு அடியில் பிறந்தார். அதனால் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கும்போது அவர் வந்து இந்த நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். அப்போ தான் இதெல்லாம் விளங்கும். இதுதான் கர்த்தர் அவருடைய பிள்ளை அப்படின்றதுனால சும்மா தூக்கி கொடுக்கல. வச்சுக்கப்பா, பலத்தை வச்சுக்க, இந்த ஞானத்தை வச்சுக்க, இந்த கிருபையை வச்சுக்க அப்படின்னு கொடுத்தது கிடையாது. அவருடைய இந்த வாழ்க்கை முறை, அவர் செய்த தெரிந்து கொள்ளுதல், இதன் அடிப்படையில் அவர் வந்து ஆவியில் பலப்படுறார், ஞானத்தினால் நிரப்பப்படுறார், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறார். புரியுதா? இதே மாதிரி தான் பாருங்கள், அவருக்கு 12 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் 30 வயசு வரைக்கும் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பெருகிட்டே போச்சான். பாருங்கள், தேவன்தான் ஞானத்தின் ஊற்று. கிருபையை கொடுக்குறவரே அவர் தான், தயவை கொடுக்குறவரும் அவர் தான். ஆனால் இயேசு இதெல்லாம் ஒரு மனிதனாக வாழ்ந்து பூமியில் பெற்றுக்கொண்டார். மறுபடியும் இந்த வசனம் நம்மளுக்கு என்ன காமிக்குது? இயேசு இந்த பூமியில் ஒரு மனிதனாக வாழ்ந்தார். தன்னுடைய தெய்வீக வல்லமைகள்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் வந்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்தார்ன்றதை நமக்கு இந்த வசனங்கள் எடுத்து காண்பிக்கிறது. இந்த ரெண்டுலேயுமே காமன் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாருங்கள். அந்த ஞானம், ஞானம் ஆவியில் பலப்படணும்னா அதுக்கு வந்து 2 காரியம் ரொம்ப அவசியம். தேவ வார்த்தை வேணும், அதிகமாக வேணும். 2வது நல்ல ஜெப வாழ்க்கை வேணும். இது 2 இருந்தால் தான் ஆவியில் பலப்பட முடியும். 3வது கீழ்ப்படிதல். வாசித்த வசனத்தை லைஃப்பில் அப்ளை பண்ணணும். சும்மா வாசிச்சுட்டு மட்டும் இல்லாமல் வாசித்த வசனத்தை அது வாசித்ததோடு நிப்பாட்டாமல் அதுக்கு கீழ்ப்படியணும். நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார் என்பது நல்லா தெரியும். ஏன்னா இயேசு ஒத்த பாவம் கூட இல்லாமல் பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அதனால் அவர் நிச்சயமாகவே கீழ்ப்படிந்தார் என்பது நமக்கு நல்லா தெரியும்.
பாருங்கள், அதனால தான் அவருடைய ஆவி பலன் அடைந்தது. ஒரு பக்கம் தேவ வார்த்தையை நல்லா வாசித்து தியானித்து கேட்டு படித்து ஆவியை பலப்படுத்துகிறாரு. இன்னொரு பக்கம் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இதன் மூலமாகத்தான் அவருடைய ஆவி பலமடையுது. மூன்றாவது, ஞானத்தினால் நிரப்பப்படுகிறார். ஞானத்தில் நிரப்பப்படணும்னா மறுபடியும் அதே ரூட்டு தான். கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி சாலமன் தேவனிடத்தில் கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டாரோ அந்த விதத்தில் கேட்டு வாங்கணும். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு ஞானம் உண்டாகும். அதை வாசிக்க வாசிக்க ஆவியானவர் அந்த வார்த்தைகளின் மூலமாக, அந்த பைபிளின் மூலமாக நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ரைட். இதே ரீதியில் தான் ஆண்டவராக இயேசுவும் ஞானத்தினால் நிரப்பப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த 2 பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்சிடெண்ட்டை பார்ப்போம். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பல இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. ரைட். 30 வருஷம் அவர் வாழ்ந்துருக்கிறாரு. அந்த 30 வருஷத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லியிருக்கலாம். இல்லை அதில் இன்னும் ஒரு 10 இன்சிடெண்ட்டை எடுத்து சொல்லியிருக்கலாம் நம்மளுக்கு. ஆனால் அதெல்லாம் சொல்லலை. அதுக்கு பதில் ஒரு குறிப்பிட்ட இன்சிடெண்ட்டை எடுத்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 41ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். ரைட். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் 3 முறையாவது எல்லா ஆண் பிள்ளைகளும் கர்த்தர் முன்பாக நிற்க வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், யோசேப்பு, மரியாள் இவங்களாம் பிள்ளைகளோட இங்கே போகிறாங்க. எங்கே? எருசலேமுக்கு போகிறாங்க வருஷம் வருஷம். 42வது வசனத்தை பாருங்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்த பின்பு திரும்பி வருகிற போது இந்த 12 வயசு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். ஏன்னா கவனிங்க, வருஷம் வருஷம் போகிறாங்க. 4 வயசுலேயும் போயிருக்கிறாங்க, 5 வயசுலேயும் போயிருக்கிறாங்க, 10 வயசுலேயும் போயிருக்கிறாங்க, 13, 14, 15, 20, 25, 27 இந்த வயசுலேயும் போயிருக்கிறாங்க இல்லையா? ஆனால் அந்த காரியங்களை குறிச்செல்லாம் பேசலை. இந்த 12 வயசு ஏன்? ஒரு சில காரணங்கள் இருக்குது. அந்த 12 வயசில் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு அந்த சூஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வருது. அந்த நன்மை தீமைன்னு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, தெரிந்து கொள்ளக்கூடிய சூஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டிலாம் அப்போ தான் ஃபார்ம் ஆகுது. நல்லா அவங்களா சொந்தமாக முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வளரணும் படிப்படியாக. ஆனால் அந்த ஏஜில் பாருங்கள், அந்த 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 ப்ராசஸில் அவங்க தே பிகின் டு இன்வால்வ் தம்செல்ஸ். அதில் அவங்க தெரிந்து கொள்ளுதல்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏஜ் அது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அது வரைக்கும் அந்த 12 வயசு வரைக்கும் அவங்களுக்குள்ளே என்ன போடப்பட்டிருக்குதோ, அவங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் நிரம்பி இருக்குதோ அதெல்லாம் அப்படியே வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையை வழி நடத்த ஆரம்பிக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த காரியங்கள் வார்த்தைகளாக வெளியில் வர ஆரம்பிக்கும், செய்கைகளாக வெளியில் வர ஆரம்பிக்கும். ரைட். இதெல்லாம் அந்த ஏஜில் நடக்கிற காரியங்கள். அப்படி அந்த ஏஜில் இப்போ ஊருக்கு போகிறாங்க, இப்போ பண்டிகைக்கு போகிறாங்க, திரும்பி வரணும், வீட்டுக்கு போகணும். ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட்டை கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். அநேக நேரத்தில் நம்ம இதை நோட்டீஸ் பண்ணுறதில்ல. ஹல்லேலூயா. 43 பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். கவனிங்க, மரியாளும் யோசேப்பும் மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி சொல்லலை. இயேசு கூட போகணும்னு நினச்சாரு. ரைட். இயேசு கூட போகணும்னு நினச்சாரு. ஆனால் பாருங்கள், இவங்க அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டாங்க. பிள்ளை தொலைஞ்சு போயிடுச்சு. கண்டுபிடிக்க பேரண்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்படி சொல்லலை பைபிள் என்ன சொல்லியிருக்குது? பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். ஹீ சோஸ் டு ஸ்டே தேர். இட் வாஸ் அ டெலிபரேட் டெசிஷன். வேணும்னு இயேசு எடுத்த முடிவு அது. நான் ஊருக்கு போக மாட்டேன், இங்கே இருக்க போகிறேன், ரைட் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார் அங்கே. ரைட். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வரும். The child Jesus tarried behind in Jerusalem.
இயேசு பின்னாடி தங்கிக்குள்ள முடிவெடுத்தார். ஊருக்கு போகாமல் இங்கே இருக்கிறதுக்கு அவர் முடிவெடுத்தார். ஆனால் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இதை குறித்து தெரியாது. அவர் சொல்லலை, இவங்களுக்கு தெரியல. ரைட், இவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடுறாங்க. முதல்ல பாருங்கள், அந்த பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார். அப்படி ஏன் அப்படி யோசித்தாங்கன்னா, அந்த காலத்தில் பாருங்கள் எல்லாம் ஒரு ஊருக்காரங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி எல்லோரும் தனித்தனியாக இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் யார் இருக்காருன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. எய்த்த வீட்டில் யார் இருக்கிறா, பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறா, அப்படின்னே தெரியாது. முந்தி மாதிரி அந்த காலம் மாதிரி பேச்சு வழக்கம் ரொம்ப கம்மியாகிடுச்சு இப்போலாம், இல்லையா? முந்திலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றா இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க, அப்படி இப்படி இருப்பாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது, ரொம்ப கம்மியாக, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் அவன் வாழ்க்கை அவன் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது, இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் வந்து பாருங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போவாங்க. எல்லாம் நேரத்தில் வந்து எல்லாம் உறவின் முறையாக இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒரு ஊருன்றதுனால ஒருத்தர் தெரியும். ரைட், எல்லாருமே ஒரே கூட்டத்தை ஒரே தேவனை வழிபடுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு ஒற்றுமையெல்லாம் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் எல்லாருமேலேயும் நம்பிக்கை இருக்குது. அதனால் நம்பி பிள்ளைகளை விட்டுட்டு போகிறாங்க. இங்கே நம்ம பிள்ளைங்க அங்கே இருக்கும், இவங்க பிள்ளைங்க இங்கே இருக்கும். அது வந்து அப்போ ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ரைட், அந்த விதமாக தான் மரியாளும் யோசிப்போம். பிள்ளைய அங்கே கூட வருவாங்க, சொந்தக்கார பையல கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவங்க வராங்க. சரி, ஒரு நாள் முழுசாக காணமேன்னு சொல்லிட்டு தான் தேடுறாங்க. ரைட், நண்பர்கள்ட்ட போய் தேடுறாங்க, உறவின் முறையார் இடத்துல போய் தேடுறாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட தேடுறாங்க. அப்போ இல்லைன்ன உடனே தான் எருசலேமுக்கு கிளம்பி போகிறாங்க. 3 நாளைக்கு அப்புறம், எத்தனை நாள்? ஒரு நாள் கிடையாது, அரை மணி நேரம் கிடையாது, 1 மணி நேரம் கிடையாது, 3 நாள். 3 நாளைக்கு அப்புறம் அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்துருக்கோம். இதே நம்மளுக்கு காமிக்குது இல்லையா? ஐயோ, எங்கள் அம்மா எங்கே, எங்கள் அப்பா எங்கே, ஷோ என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, யாராவது என்ன நசரேத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்கல. அவர் வந்து அங்கே உட்காந்துருக்கிறார் மெனக்கட்டு. இதுக்காகத்தான் அவர் அங்கே தங்கினார். ரைட், என்ன பண்ணாருன்றதை கொஞ்சம் பார்ப்போம். தேவாலயத்தில் தான் ஃபஸ்ட் இடம். தேவாலயம் என்ன? அங்கே தான் தேவ பிரசனம் இருக்குது. ரைட், அங்கே தான் தேவ ஊழியர்கள் வார்த்தைகளை போதிக்கிறாங்க, டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இப்போ அன்னாள் மாதிரி தீர்க்கதரிசிகள்லாம் தேவாலயத்தில் தான் இருந்தாங்க, இல்லையா? ரைட், அன்னாள் மாதிரி ஒரு தீர்க்கதரிசிகள், ஜெப வீரர்கள், அந்த மாதிரி மற்றவங்களும் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஜெபிக்கிற ஆட்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. போதிக்கிறவங்க, ஊழியக்காரவங்க, ஆசாரியர்கள், இவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. ஏசு அங்கே தங்கிட்டார், அங்கே இருக்குன்னு நினைக்கிறார். 12 வயசில் இந்த எண்ணம் வந்திருக்குது பாருங்கள் அவருக்குள்ளே. யோசிச்சு பாருங்களேன், இது எதை காமிக்குதுன்னா, அந்த 12 வயசு வரைக்கும் அவர் தேவ வார்த்தையில் அப்படியே மூழ்கி போய் இருந்திருக்கிறார். தேவனோடு ஒரு உறவு, ஜெபம், அந்த ஐக்கியம், தேவன் மேலே ஒரு அன்பு, பற்று, கீழ்ப்படிதல், இதெல்லாம் அவர் வாழ்க்கையில் இருந்ததுனால தான் 3 நாள் தேவாலயத்தில் இருக்கிறார். இன்றைக்கெலாம் நம்ம பிள்ளைகளை எங்கேயா விட்டுட்டு போனோம்னா 3 நாள் தொடர்ந்து தேவாலயத்தில் உட்காந்து மெசேஜ் கேட்பாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? பாயலுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க மிஞ்சி போனால். இல்லைன்னா அப்புறம் வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஊர் சுற்றுவோம், இல்லை அங்கே மாலுக்கு போவோம், இல்லை அந்த ஹோட்டலுக்கு போவோம், இல்லை அந்த அங்கே சுற்றுவோம், ரைட், இந்த சேர்ந்து விளையாடுவோம், அந்த மாதிரி இருப்பாங்க, இல்லையா? ஆனால் இயேசு பாருங்கள், டெடிக்கேட்டடாக உட்காந்துருக்கிறார். அது யார் மத்தியில் உட்காந்துருக்கிறார்? சிறு பிள்ளைகள் மத்தியில் உட்காந்துருந்தார் அப்படின்னு போடல. நீங்கள் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு இந்த ராஜாவா எருசலேமுக்குள்ளே நுழைகிறார், இல்லையா? அப்படி நுழையும் போது பாருங்கள், அப்படி அங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்போ வந்து அங்கே வந்து எல்லாம் சேர்ந்து பாடுதுங்க, கர்த்தரை துதிக்குதுங்க. ரைட், அந்த மாதிரி மற்ற பிள்ளைங்க கூட சேர்ந்து நான் பாட்டு பாடிக்கிட்டு இல்லை விளையாண்டுக்கிட்டு அப்படியும் இல்லை. அவர் யாருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு? போதகர் நடுவில். இங்கே போதகர்கள்னால் இவங்க வந்து சாதாரண ஆட்கள் இல்லை, இவங்களாம் டாக்டர்ஸ் ஆஃப் த லா. நம்ம ஊரில் வந்து இன்றைக்கி பாஷையில் சொன்னால் PhD படித்து டாக்டரேட் வாங்குறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஆட்கள் இவங்களாம்.
பெரிய ஆட்கள், ரொம்ப அறிவாளிகள். அந்த இது பழைய ஏற்பாட்டில் வந்து அப்படியே கரைச்சி குடித்தவங்க, நிறையா அறிவு இருக்குது இவங்களுடைய. இந்த யூதர்களுடைய அந்த ராபாய்க்கள் எழுதின டீச்சிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக எழுதுவாங்க. அதில் ஒரு ஞானம், ஒரு விஸ்டம், ஒரு இன்டெலிஜென்ஸ் தெரியும் எப்பொழுதுமே. அவங்களுடைய எல்லாம் ஒரு குவாலிட்டி இருக்கும் அவங்களுடைய ரைட்டிங்ஸ்லாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா கற்று தேர்ந்த ஆட்கள், தேவ வார்த்தை குறித்து நல்ல அறிவு இருக்கிற ஆட்கள். அவங்க நடுவில் உட்காந்துருக்கிறார். இந்த இது பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த மாதிரி ஆட்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நேரம் கேட்பாங்க, அப்புறம் போர் அடிச்சுன்னு உட்காந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் நெளிய ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அப்படியே எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஆனால் ஏசப்பா அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. உட்காந்து அவங்க என்ன போதிக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு கவனமாக கேட்குறாரு. அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனமாக கேட்குறாரு, நல்லா புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு கொஸ்டின் கேட்குறாரு. அது ஞானமாக கேட்குறாரு, சும்மா கண்டதையும் கேட்கல. ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த கொஸ்டின் கேட்குறதுக்குன்னே ஒரு சில கொஸ்டினாக இருப்பாங்க தெரியுமா. உங்கள் கிளாஸில் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா ஒருத்தன் உடனே கை தூக்கி என்னத்தையாக கேட்பாங்க. அது சும்மா நம்ம கேட்கணும்னு கேட்குறது. ஒரு சில ஆட்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க. இங்கே அப்படி இல்லை. ஏசப்பா அவங்க பேசுனதை நல்லா கேட்டு கிரகிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ரைட், அது அடிப்படையில் தெளிவாக ஞானமாக கேள்வி கேட்குற ரெலவெண்ட் கொஸ்டின்ஸ். அதெல்லாம் அவர் பேசுகிறத கேட்ட உடனே அங்கே இருந்தவங்களுக்கு அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறுத்திரங்கள் அவங்களுக்கு வந்து இவர் ஆன்சர் வேறு கொடுக்குறார். ரைட், அவர் சொன்ன மறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த டாக்டரேட்ஸ், இந்த டாக்டர்ஸ் ஆஃப் த லா, இந்த பரிசேயர், சதுசேயர், இந்த ஸ்கிரைப்ஸ், இவங்களெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் இந்த பிஹெச்டி ஆட்களோடலாம் பேசியிருக்கிறீங்களா? அவங்க சாதாரணமாகவே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் நம்மள்கிட்ட பேசுவாங்க. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறது வந்து லேசுப்பட்ட காரியம் கிடையாது. இங்கே ஒரு ஆளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பிரமிக்கிறாங்க இவரை பார்த்து. 12 வயசில் அவங்கள பிரமிக்க வச்சார் கர்த்தர். புரியுதா? இதெல்லாம் நம்மளுக்கு என்ன காமிக்குது? இயேசுவுக்கு சின்ன வயசுலேருந்து ஞானத்தின் மீது ஒரு பசிதாகம் இருந்தது. இயேசு ஞானத்தை தேடுகிறவராக இருந்தார், ஞானத்தை விரும்புகிறவராக இருந்தார், ஞானத்தை வாஞ்சிக்கிறவராக இருந்தார். இது ஏன் முக்கியம்னு வர வாரங்கள் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரைட், இன்றைக்கி இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் பார்ப்போம். இயேசு வந்து இந்த ஞானத்தின் மீது ஒரு வாஞ்சியுள்ளவராக இருந்தார். சின்ன வயசில் இருந்து ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஞானத்தின் மீது அவருக்கு ஒரு வாஞ்சை, ஞானத்தின் மீது அவருக்கு ஒரு பற்று. அது எனக்கு வேணும்னு நினைக்கிறாரு, அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறாரு. அதோடைய விளைவு தான் அந்த ஞானத்தில் வளர்ச்சி. அதோடைய விளைவு தான் அந்த இப்படிப்பட்ட நல்ல ஞானிகளுக்கு மத்தியில் அவர் உட்காந்து அவங்க பேசுகிறத கேட்டு அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டு இவர் கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு அவங்களோட உரையாடி கொண்டு பாருங்கள். இதெல்லாம் எதை காமிக்குது? இது இயேசுக்கு ஞானத்தின் மீது இருந்த அந்த பற்றை காண்பிக்கிறது. புரியுதா? ஹல்லேலூயா. இது சும்மா வந்தது கிடையாது. This is a choice. It's a deliberate choice by Jesus. I want wisdom. எனக்கு ஞானம் வேண்டும் என்று அவர் தெரிந்து கொண்டு அதை தேடினார், அதை வாஞ்சித்தார், அதை விரும்பினார். அதோடைய விளைவு தான் அந்த ஞானத்தில் அவருக்கு உண்டான அந்த வளர்ச்சி. புரியுதா? ஹல்லேலூயா. கர்த்தர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற எத்தனையோ காரியங்களை சொல்லியிருக்கலாம், வேறு இன்சிடெண்ட்லாம் காமிச்சிருக்கலாம், ஆனால் அவர் அதை காமிக்கலை. இந்த இன்சிடெண்ட்டுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள் என்ன சொல்லுது. ரைட், இப்போ 41ஆம் வசனத்துலேருந்து தான் இந்த இன்சிடெண்ட்டை குறித்து கர்த்தர் நமக்கு பேசுகிறார் இல்லையா. ரைட், அப்போ அந்த இன்சிடெண்ட்டுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ரைட், அந்த இன்சிடெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன வசனம் அதை கொஞ்சம் பாருங்கள். 52வது வசனத்தை கவனிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். முன்னாடியும் ஞானத்தில் அவர் எப்படி வளர்ந்தார், நிறைந்திருந்தார்னு போட்டிருக்குது. பின்னாடி ஞானத்தில் அவர் எப்படி இன்னும் அதிகமாக பெருகினார் அப்படின்றது போட்டிருக்குது. நடுவில் ஒரு இன்சிடெண்ட், அவர் ஞானத்தின் மீது எப்படி வாஞ்சியுள்ளவராக இருந்தார், பற்றுள்ளவராக இருந்தார், எப்படி ஞானத்தை விரும்பி தேடினார் என்பதை விவரிக்கும் ஒரு உதாரணத்தையும் ஒரு இன்சிடெண்ட்டையும் கர்த்தர் இங்கே கொடுத்துருக்கிறார்.
இயேசுவுடைய வாழ்க்கையில் ஞானத்துக்கு பிரதானமான ஒரு இடம் இருந்தது. ஏன்? ஏன்? நீதிமொழிகள் போங்க. இந்த நீதிமொழிகளில் 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். இந்த சாப்டர் பார்த்திங்கன்னா, சாலமன் ராஜா தன்னுடைய தாப்பனாகிய தாவீது தனக்கு கொடுத்த போதனையை இங்கே அவர் எழுதி வச்சிருக்கிறார். ரைட், முதல் 2 வசனத்தை பாருங்கள். சாலமன் சொல்கிறார், பிள்ளைகளே, நீங்கள் தாப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு, அதாவது தாப்பன்னா யார்? தாவீது ராஜா. என் தாப்பன் தாவீது ராஜாவாகிய என் தாப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய் பத்ஷிபாவுக்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது. தாவீது சொல்லிக் கொடுக்குறாரு சாலமனுக்கு. என்ன? உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்போது பிழைப்பாய். ரைட், ஒரு முக்கியமான காரியத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன். இதை நல்லா பிடிச்சிக்க, இதை இருக பற்றிக்கொள், இதை காத்துக்கொள், இதை கெட்டியாக பிடிச்சிக்க, இதை கைவிடாத அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் ஞானத்தை சம்பாதி. என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்! ரைட், ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. இது ஒரு கட்டளை பாருங்கள். ரைட், இது வெறும் தாவீது சொன்னதில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் தாவீது ராஜாவை பயன்படுத்தி பேசுகிறாரு இங்கே, இல்லையா? அழகையா, இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளை. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே. அது ஞானம் உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது ஞானம் உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இங்கே ஞானமே முக்கியம்னு போட்டிருக்குது. அந்த முக்கியம்ன்றது ஓகே, பட் அவ்வளோ நல்ல வார்த்தை, சாய்ஸ் கிடையாது. இங்கே பிரதானமானதுன்றதான் ஒரு கரெக்டான வார்த்தை. இங்கிலீஷில் விஸ்டம் இஸ் த பிரின்சிபல் திங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கே எபிரேய மொழியை நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டாக்கிங் அபவுட் ஃபஸ்ட் இன் ரேங்க். ஒரு இந்த ரேங்க்கெல்லாம் வச்சுருக்குறோம்ல, ரைட்? நீங்கள் இந்த ஆர்மிலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், பிரிகேடியர், கமாண்டர், கேப்டன், மேஜர், ரைட், சோல்ஜர், அப்படி இந்த ரேங்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அந்த விதமாக பார்த்தோம்னா ஞானம்தான் ஃபஸ்ட் ரேங்க். எல்லாத்துக்கும் மேலே 4 ஸ்டார் ஜென்ரல் மாதிரி, ரைட்? அட்மிரல், சீஃப் அட்மிரல், அந்த மாதிரி, ரைட்? புரியுதா? ஞானமே பிரதானம், ஃபஸ்ட்டு. நேரத்தின் விஷயத்துலேயும் அதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கணுமா, ரைட்? அதுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஸ்தானத்துலேயும் அதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கணுமா. இதான் அந்த வார்த்தைக்கு, அந்த பிரதானம்ன்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். இங்கே எபிரேய மொழியில் போய் நீங்கள் இங்கே ஞானமே முக்கியம்னு போட்டிருக்காங்களா, அந்த முக்கியம்ன்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு அர்த்தத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இன் ரேங்க், ஃபஸ்ட் இன் பொசிஷன், பிளேஸ், ஃபஸ்ட் இன் டைம், இன் எவ்ரி திங், சீஃப் மோஸ்ட், ரைட்? முதன்மையான இடத்த அது கொடுக்கணும். ஞானமே பிரதானம், ஞானமே முதன்மையானது. ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இது கர்த்தருடைய கட்டளை, தாவீது ராஜா மூலமாக சொல்லப்பட்ட கட்டளை. இதனால தான் சாலமன் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் ஞானத்தை தேடுகிறவராக இருந்தார், ரைட்? அதனால தான் பாருங்கள், கர்த்தர் அவர்கிட்ட கேட்கும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது கொஞ்சம் கூட சங்கடம் இல்லாமல், கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கலாமல் உடனே கேட்குறாரு, எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அப்பா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்பாவோட அந்த கட்டளையை இவர் மனசில் எடுத்துக்கிட்டு அந்த ஞானத்தை தேடுறதுல, சம்பாதிக்கிறதுல நேரத்தை செலவழித்து ஞானத்தின் மீது ஒரு வாஞ்சியை வேற வளர்த்துக்கிட்டார் சாலமன் ராஜா, ரைட்? உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்குதா? இயேசு பிற்காலத்தில் சொல்கிறார் ஒரு இடத்துல, ரைட்? அதில் அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த ரெலவெண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ அதை மென்ஷன் பண்ணுறேன் நான், ரைட்? இயேசு ஒரு இடத்துல சொன்னார், சாலமன் ராஜாவுடைய ஞானத்தை கேட்க ஷீபா நாட்டு ராணி பூமியின் கடையாந்திரத்திலிருந்து வந்தா. இங்கே சாலமனை காட்டிலும் பெரியவர் இருக்கிறார் அப்படின்னு ஏசப்பா சொன்னார். சாலமனை காட்டிலும் பெரியவர்னு தன்னை சொன்னார். புரியுதா? அப்போ இயேசு இந்த பூமியில் வாழும்போது சாலமன் ஞானத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை காட்டிலும் அவர் கொடுத்தாருங்க. சாலமன் ஞானத்தை சம்பாதித்ததை காட்டிலும் இயேசு ஞானத்தை சம்பாதித்தார். சாலமனை காட்டிலும்
பெரியவராக இருந்தார். எதில்? ஞானத்தில். புரியுதா? ஹல்லேலூயா. இயேசு ஞானத்துக்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்தார். சாலமனை காட்டிலும் பெரியவராகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பூமியில் இருக்கிற ஆட்களையே ஞானி சாலமன் தான். அவரை காட்டிலும் ஞானம் உடையவர் ஆகணும்னா லேசுப்பட்ட காரியம் கிடையாது. ஆனால் ஏசப்பா தெளிவாக சொல்கிறாரு, சாலமனை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பாருங்கள், இதை இயேசு தேவனாக செய்யலை. தேவனாக செஞ்சால் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அஃப்கோர்ஸ் அவர் தேவன், அவருக்கு ஞானம். அவர் தான் சாலமனுக்கே ஞானத்தை கொடுத்தார். அப்போ அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வாழ்ந்து ரைட், அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக வாழ்ந்து ஞானத்தை சம்பாதித்தார். ரைட், புரியுதா? சாலமனை காட்டிலும் பெரியவராக இருந்தார் ஞானத்தில். இயேசுடைய வாழ்க்கையிலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, ஞானத்துக்கு ஒரு பிரதானமான இடம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் எப்படி, இதோடைய இம்பேக்ட் இயேசுடைய ஊழியத்திலலாம் எப்படி இருந்துச்சு, என்ன கனெக்ஷன்றதை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ரைட். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு ஞானத்தை விரும்பினார், தேடினார், சம்பாதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அவருடைய அந்த சைல்டுஹுட்டில் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற பிரதானமான காரியம் என்னென்னா, இயேசு ஞானத்தை தேடினார், ஞானத்தினால் நிரப்பப்பட்டார், ஞானத்தில் பெருகினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். உங்களில் ஆண்டவராக இயேசுவை இன்னும் உங்களுடைய சொந்த கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. இது உங்கள் பெற்றோர் எடுக்க முடியாது, இல்லை வேறு யாரும் இது உங்களுக்காக சூஸ் பண்ண முடியாது. நீங்களாக விரும்பி சூஸ் பண்ணணும். இட் இஸ் a சாய்ஸ். இந்த காரியத்தை தள்ளிலாம் போடக்கூடாது. ஏன்னா இது உங்களுடைய நித்தியத்தை பாதிக்கிற ஒரு காரியம். இதெல்லாம் தள்ளி போட வேண்டிய காரியமே கிடையாது. உடனே பண்ணணும், இப்பயே பண்ணணும். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு மட்டும்தான் வழி, வேறு வழியே கிடையாது. பிதாட்ட போகிறதுக்கு, பரலோக தேவன்கிட்ட போகிறதுக்கு வேறு வழியே கிடையாது. இயேசு ஒருத்தர் மட்டுமே வழி. மனுஷன் ரட்சிப்படைவதற்கு ஒரே ஒரு நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு என்ற நாமம். வேறு எந்த நாமத்தையும் பயன்படுத்தி நீங்கள் பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, ரட்சிப்பு அடைய முடியாது. இயேசு மட்டுமே வழி, இயேசு மாத்திரமே நாமம். இந்த ரட்சிப்புக்கு அந்த நாமத்தை விட்டால் வேறு நாமமே கிடையாது. அதனால் இப்போயே சூஸ் பண்ணுங்கள். ரைட், என் கூட சேர்ந்து ஜெபிங்க, இருதயத்திலேருந்து ஜெபிக்கணும். இது ஒரு மந்திரம் கிடையாது. இயேசு எனக்கு வேணும்னு நீங்கள் விரும்பி நீங்கள் அவரை வரவேற்க வேண்டும் இருதயத்திலேருந்து. அப்போ தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிப்போம்மா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். பிதாவே, என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, நான் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று விரும்பி, நான் அழிந்து போகக்கூடாது என்று விரும்பி, நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி நீர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசுவே இரட்சகர் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவே மெசியா, இயேசுவே தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் என் பாவங்களை போக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் இயேசுவை என்னுடைய கர்த்தராக, என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை இப்பொழுது நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன். பிதாவே, நீர் என்னை ரட்சித்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பிள்ளையாக நீர் என்னை மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய குடும்பத்தில் ஒருவனாக நீர் என்னை ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் தாப்பனே, இனி நீர் என் வாழ்வை பொறுப்பெடுத்து என்னை வழி நடத்தி என்னை கைட் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய பாதைகளை எனக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, பைபிளை போதிக்கிற நல்ல ஒரு சபைக்கு நீர் என்னை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன்.
பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, முக்கியமான காரியம். இந்த ஜெபத்தை நீங்கள் இப்போ ஏறெடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. இனிமேல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பைபிள் வாசிக்கணும். ரைட்? பழைய ஏற்பாட்டை வாசிக்கணும், புதிய ஏற்பாட்டை வாசிக்கணும். பைபிள் வாசிக்காமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. அதே மாதிரி பாருங்கள், அனுதினமும் பரலோக பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும். உங்கள் வாழ்க்கையை குறித்து பேசுங்க. உங்களுக்கு உதவி வேணுன்றப்போ உதவி கேளுங்க. பிரச்சனைகளை கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். குடும்பத்தை குறித்து பேசுங்க, பிள்ளைகளை குறித்து பேசுங்க. ரைட்? உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய திட்டங்கள், இவைகளை குறித்துலாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. ரைட்? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறார், உங்கள் மேலே அன்புள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, இந்த போதனையை, இந்த வீடியோ, இந்த லிங்க்கெல்லாம் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கு தெரிந்த மற்ற விசுவாசிகள், மற்ற ஊழியக்காரங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த மெசேஜ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட்? அப்படி பண்ணும்போது தொடர்ந்து நம்ம எந்த மெசேஜ் வெளியிட்டாலும் உங்களுக்கு அது உடனே வரும். ரைட்? உங்கள் ஃபீடில் வரும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கேட்டு பயன்படுவதற்கு வசதியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.